வெல்கம் கைஸ், இது உங்கள் துருகர்ணி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, 1 பாட் சாம்பார் சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 1 கப் அளவு சாப்பாடு அரிசி சேர்த்துருக்கேன். அதே பாத்திரத்தில் 3/4 கப் அளவு பருப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பார் சாதம் செய்வதற்கு நான் ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, பல்லாரி, மிளகாய், கத்திரிக்காய் இவ்வளோத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது பண்ணிக்கலாம். நான் அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காயம், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போது சாதத்துக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பு 5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 5 கப் தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு கரண்டியை வச்சு அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு புளி கரைசல் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நான் ஒரு 2 சில் தேங்காவை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது குழம்புக்கு தேவையான தால்சா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 2 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஒரு குத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உள்ளே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சாம்பார் சாதத்தை கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.